அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுத்லில் ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் கமா பாரக்த அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். قال الله تعالى في محكم تنزيله العظيم والفرقان المجيد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. قال نبينا صلى الله عليه وسلم قل آمنت بالله ثم استقم. وقال أيضا صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. أوصيكم وإياي أولا بتقوى الله. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹுவின் பெயர் போற்றி ஆரம்பம் செய்கிறேன். சாந்தியும் சமாதானமும் கருணையும் நம் உயிரினும் மேலான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஏற்பட வேண்டும். இன்னும் அவர்களை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபீன்கள், தபூ தாபீன்கள், இன்னும் மார்க்கத்திற்காக பாடுபட்ட நல்ல கொள்கையை மக்கள் மத்தியிலே சொல்வதற்காக தங்கள் வாழ்நாளை முழுமையாக அர்ப்பணித்த அறிஞர் மக்கள், ஜும்மாவுடைய சரியான நேரத்தில் வந்து அமர்ந்து முழுமையான கூலியை பெறுவதற்காக காத்திருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் அல்லாஹுடைய வற்றா பெருங்கருணை என்றென்றும் நின்று நிலவ வேண்டும் என்ற துவாவோடு இந்த ஜும்மாவுடைய முதல் உரையை ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியமிக்க எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் நல்லடியார்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய கிருபையால் வல்ல ரஹ்மான் இந்த உலகத்தில் யாருக்கும் கொடுக்காத ஒரு பாக்கியத்தை நமக்கு கொடுத்திருக்கிறான். அது என்ன பாக்கியம், அருள்கொடை, சிறப்பு என்னவென்றால் நேர்வழி. அது என்ன நேர்வழி என்றால், நேரான வழி என்பது நம்மை படைத்து வளர்த்து பரிபாலனம் செய்கிற அல்லாஹ் சொல்லியிருப்பது தான் நேர்வழி. மனிதர்கள் கற்பனை செய்து மக்கள் மத்தியிலே பல பாதைகளை உருவாக்கி மக்களுக்கு சொன்ன விஷயங்கள் நேர்வழியாக ஆகாது. அது எவ்வளவுதான் மிகச்சிறந்ததாக உலகத்தில் கருதப்பட்டாலும், மக்களால் போற்றி புகழப்பட்டாலும் அவைகள் நேர்வழியாக ஆகவே முடியாது. ஏனென்று சொன்னால், மனிதன் எப்பொழுதுமே அறிவு குறைவு உடையவன்.
இன்றைக்கு ஒன்று சொல்லுவோம், நாளைக்கு ஒன்று சொல்லுவோம், நேற்று ஒன்று சொல்லியிருப்போம். நேற்று ஒன்று சிந்திப்போம், இன்றைக்கி ஒன்று சிந்திப்போம், நாளைக்கு ஒன்று சிந்திப்போம். கால சூழ்நிலைகள் மாற மாற மனிதனின் மனமும் மாறும், கலாச்சாரங்கள் மாறும். அப்போ அந்தந்த கலாச்சாரத்திற்கு தகுந்தவாறு சட்டங்களை ஏற்படுத்தி கொண்டு மனிதன் மக்கள் மத்தியிலே பரப்பி கொண்டிருக்கிறான். அது எப்பொழுதும் நேர் வழியாக ஆகாது. மாறாக படைத்த ரப்புல் ஆலமீன் மிக பெரும் ஆட்சிக்கு சொந்தக்காரன், அவனை போன்று எந்த ஒன்றும் இல்லாதவன், அவனுக்கு நிகராக எந்த ஒன்றும் இல்லாதவன், அவனை கற்பனையால் வடிவமைக்க முடியாதவன். அப்படிப்பட்ட மிகப்பெரிய ஒரு வல்லமை உள்ள ஒருவன் அவனால் படைக்கப்பட்ட மனிதர்களுக்கு அந்த மனிதர்கள் எப்படி வாழ வேண்டும் என்று அவன் வரையறுத்து கொடுத்தானோ அதுதான் நேர்வழி. அந்த நேர்வழி எங்கே இருக்கிறது என்றால் அவனால் இறைக்கு அருளப்பட்ட அல்குரானில் இருக்கிறது. வேறு எங்கேயும் தேட முடியாது. நேர்வழி எங்கே இருக்குன்னா அவனால் இறைக்கு அருளப்பட்டு, ஓசையாக அருளப்பட்டு, வார்த்தைகளாக வடிவமைக்கப்பட்டு, புத்தகமாக கொடுக்கப்பட்டிருக்கா இல்லையா? அதுதான் தாலிக்கல் கிதாப், அதுதான் புத்தகம், அதுதான் அல்லாஹ் மூலம் இறக்கப்பட்ட புத்தகம். அந்த புத்தகத்தில் இருக்கிற எல்லா விஷயங்களும் என்றைக்கு இந்த உலகம் படைக்கப்பட்டதோ அன்று முதல் இந்த உலகம் என்றைக்கு அழியப் போகிறதோ அதுவரை வரக்கூடிய எல்லா மனிதர்களுக்குமான நேர்வழி காட்டுதல் உள்ளே இருக்குது. அந்த நேர்வழி காட்டுதலை நாம் எல்லோரும் தெரிந்து கொண்டு நடைமுறைப்படுத்தி அதன் பக்கம் மற்ற மக்களை அழைக்கும்போது ஏற்படுகிற சிரமங்களை பொறுத்து கொண்டு வாழ்வதற்காகத்தான் நமக்கு அல்லாஹ் நேர்வழியை கொடுத்திருக்கிறான். இந்த சிறிய கூட்டத்திற்கு அல்லாஹ் நேர்வழி ஏன் கொடுத்தான் என்றால் அல்லாஹுவையும் அவனால் இறக்கப்பட்ட தூதரையும் மார்க்கத்தையும் ஆதாரங்களோடு தெரிந்து கொண்டு வாழ்கிற கூட்டம் நம்ம யாரும் நம்ம சாதாரண ஆள் கிடையாது. நம்ம நினச்சிட்ருக்கிறோம், நம்ம சும்மா சாதாரண ஆள் நினச்சிட்ருக்கிறோம். நமக்கு அதோடைய மதிப்பு விளங்கவில்லை. நம்மை பற்றிய மதிப்பு நமக்கு முதல்ல விளங்கலை. நம்ம மற்ற மக்கள் மாதிரி நம்ம கிடையாது. நம்ம யாருன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு மாத்திரம் விசேஷமாக அல்லாஹ் என்றால் யார் என்று ஆதாரபூர்வமான ஒரு கல்வியை நமக்கு கொடுத்திருக்கிறான். கற்பனையாக அல்லாஹ்வை பற்றி சொல்லுகிற கூட்டம் நாம் கிடையாது. அல்லாஹ்னா அல்லாஹ் எப்படி சொன்னான் என்பதை விளங்கி வைத்திருக்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யார் என்றால் அல்லாஹ் எப்படி சொன்னானோ அப்படி விளங்கி வைத்திருக்கிறோம். மார்க்கம் என்றால் என்னவென்று சொன்னால் அல்லாஹ் எப்படி மார்க்கத்தை சொல்லியிருக்கிறானோ அப்படி விளங்கி இருக்கிறோம். அப்போ நாம் விளங்கின விஷயம் அல்லாஹ்வையும் அவன் தூதரையும் மார்க்கத்தையும் ஆதாரத்தின் அடிப்படையில் விளங்கி இருக்கிறோம். என்ன ஆதாரம் எங்கே இருக்குது? அல் குர்ஆனில் இருக்குது. அப்போ இந்த 3 விஷயங்களையும் நாம் படித்து பார்த்து நாம் விளங்கி நாம் உணர்ந்து அதை தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு பாக்கியத்தை கொடுத்துருக்கானே, அதுதான் மற்ற மனிதர்களுக்கும் நமக்குமான வித்தியாசம். மற்ற மனிதர்களுக்கும் நமக்குமான வித்தியாசம் என்னன்னு சொன்னால் இந்த 3 விஷயங்களை மிகவும் ஆணித்தரமாக உள்ளத்தின் அடித்தளத்தில் விளங்குகிற ஒரு பாக்கியத்தை நமக்கு தந்திருக்கிறான். அதனால தான் நம்ம சின்ன கூட்டமாக இருக்கிறோம். எதை எடுத்தாலும் நாம் குர்ஆனை பிரித்து பார்க்குறோம். அல்லாஹ்னா யார், அல்லாஹ் எப்படி சொல்லியிருக்கான்னு பார்க்குறோம். ரசூல்னா யார், அல்லாஹ் எப்படி சொல்லியிருக்கான்னு பார்க்குறோம். மார்க்கம்னா என்ன, அல்லாஹ் எப்படி சொல்லியிருக்கான்னு பார்க்குறோம். அப்போ ஏன் இஷ்டத்துக்கு மார்க்கமா? கிடையாது. யார் இஷ்டத்துக்கும் மார்க்கம் கிடையாது. மார்க்கம் என்று சொன்னால் அல்லாஹ் சொல்லியிருக்க வேண்டும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடைமுறைப்படுத்தி காட்டியிருக்க வேண்டும், அல்லது ஏவி இருக்க வேண்டும், அல்லது அனுமதித்திருக்க வேண்டும். இதுதான் நம்முடைய பாயிண்ட்டு. மார்க்கம் என்று சொன்னால் அல்லாஹ் சொல்லியிருக்க வேண்டும், அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடைமுறைப்படுத்தியிருக்க வேண்டும், அல்லது அனுமதி கொடுத்திருக்க வேண்டும். இப்படி வகை வகையாக பிரித்து பார்த்து நுணுக்கமாக ஆய்வு செய்து எது சரியாக இருக்கிறதோ அந்த சரியான விஷயத்தை அல்லாஹ் தான் சொல்ல முடியும் என்று உறுதியாக நம்பி வாழ்கிறோமோ அந்த சிறப்புக்கு உரியவர்கள் நாம்.
அந்த சிறப்புக்குரிய கூட்டமாக நாம் இருக்கும் பொழுது எந்த விஷயத்தை நாம் கற்றுக்கொண்டோமோ குர்ஆன் மூலமாக, எந்த விஷயத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக தெரிந்து கொண்டோமோ, எந்த மார்க்கத்தை சரியாக விளங்கி இருக்கிறோமோ அந்த மார்க்கத்தை முதல்ல நாம் செயல்படுத்த வேண்டும். அடுத்த கண்டிஷன் இது. எதை விளங்கி இருக்கிறோமோ அதை நம்மால் முடிந்தவரை செயல்படுத்த வேண்டும். செயல்படுத்திவிட்டு செயல்படுத்தப்பட்ட அந்த விஷயத்தை, நம்மால் செயல்படுத்தப்பட்ட அந்த விஷயத்தை மற்ற மக்களை அழைக்க வேண்டும் அதன் பக்கம். அப்படி அழைக்கும் போது ஏற்படுகிற சிரமங்களை பொறுத்து கொண்டே வாழ வேண்டும். அதனால் தான் நாம் சிறந்த கூட்டம். அல்லாஹ் பல இடங்களில் சிறந்த கூட்டம் நீங்கள் ஏன் சொல்கிறான்னாக்கா, நீங்கள் விலங்கினதை சரியாக விளங்கியிருக்கிறீங்க, விலங்கின் அடிப்படையில் நடைமுறைப்படுத்துகிறீங்க, அதுக்கு பிறகு அதன் பக்கம் மற்ற மக்களை அழைக்கிறீங்க. அழைத்த பிறகு அந்த அழைப்பின் மூலமாக உங்களுக்கு ஏற்படுகிற சிரமங்களை பொறுத்து கொள்கிறீர்கள். இப்படி 4 விதமான பண்புகள் யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்கள் தான் சரியாக நேர்வழி காட்டப்பட்டவர்கள். அந்த லிஸ்ட்டில் நம்ம இருக்கிறோமான்னு நம்ம பார்த்துக்கணும். நம்ம என்ன பார்க்கணும்? அல்லாஹ் சொல்லுகிற இந்த 4 விஷயங்களை, இந்த அடிப்படையான 4 விஷயங்களில் பேசிக்னு சொல்கிறோமா இல்லையா, இந்த பேசிக் விஷயங்களில் நாம் எந்த அளவிற்கு இதில் நம்முடைய நேரங்களை செலவு செய்கிறோன்னு பார்க்கணும். இந்த பயிற்சியைத்தான் நம்ம வீட்டு பிள்ளைங்களுக்கு முதல்ல கொடுக்கணும். எந்த பயிற்சியை? இந்த 4 சொல்கிறான்ல அல்லாஹ், இந்த 4 விஷயத்தை, இந்த 4 சொல்கிறேன்னா நான் ஆதாரமாக தான் சொல்கிறேன். நான் பின்னாடி சொல்லுவேன், நம்பரெல்லாம் சொல்லுவேன். இந்த 4 விஷயம் நானாக சொந்தமாக சொல்லலை. அல்லாஹ்வை அறிய வேண்டுமானால் அல்லாஹ் சொல்லியிருக்க வேண்டும். ரசூலை பார்த்து அல்லாஹ் சொல்ல, யாலம், நீ முதல்ல தெரிந்து கொள், அன்னஹு லா இலாஹா இல்லல்லாஹ். நீ தெரிந்து கொள்ள வேண்டிய சப்ஜெக்ட் என்னன்னு சொன்னாக்கா, யாலம் என்று சொன்னால் கட்டளை வாக்கியம், அரபியில் கமாண்டு பண்ணால ரசூலுல்லாஹ்வுக்கு. முதல்ல நீ வேறெல்லாம் அப்புறம் தெரிஞ்சுக்க. முதல்ல தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் அன்னஹு, நிச்சயமாக அவன் லா இலாஹா இல்லல்லாஹ், வணக்கத்திற்கு தகுதியானவன் அவனை தவிர வேறு யாரும் இல்லை என்ற இந்த ஒற்றை வார்த்தையை முதல்ல ஆணித்தரமாக ஃபுல்லாக தெரிஞ்சிக்க, முதல்ல கற்றுக்கங்க நல்லா ரசூலை பார்த்து. அதுக்கப்புறம் வாக்கியெல்லாம் கற்றுக்க. இதை கற்றுக்காம வேறு எதையோ கற்றுக்கிட்டு நான் அறிவாளி, நான் மிகப்பெரிய தகுதியில் இருக்கிறேன், நான் சூப்பர் ஆள், நான் உலகத்தையே ஆளுகிறேன், எனக்கு அதிகாரம் இருக்கிறது, அது இருக்கிறது, இது இருக்கிறது, நீங்கள் எல்லாம் அடிமைகள் என்று எவன் சொன்னாலும் அவன் படிக்கவில்லை. அவனுக்கு தேவையான, இந்த மனிதனுக்கு தேவையான கல்வியை அவன் கற்கவில்லை என்று நான் சொல்லலை, அல்லாஹ் சொல்லுகிறான். நீ படிப்பதாக இருந்தால் உன்னை படைத்தவனை முதல்ல படி. இக்ர பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக். படிப்பா, உன்னை படைத்து வளர்த்து பரிபாலனம் செய்கிற அல்லாஹ்வின் பெயரை சொல்லி படி. நீயா வருஷத்துக்கு படிக்காத, ஏதோ ஒன்று படிக்கணும்னு படிக்காத. எதை படிக்கணும்? உன்னை படைச்சான்ல, உனக்கு உயிர் கொடுத்தான்ல, உன்னை வாழ வச்சான்ல, உனக்கு எல்லாத்தையும் தர்றான்ல, வாழ்வாதாரம் கொடுக்குறான்ல, ஒன்று இல்லாத உன்னை படைச்சான்ல, உனக்கு தேவையான அனைத்தையும் கொடுத்தான்ல, ஒன்று இல்லாத உன்னை படைச்சி உனக்கு தேவையான அனைத்தையும் உன் உம்மா வைத்துக்கொள்ள வைத்து வெளியே வரும்போது சகல விதமான அழகாக உன்னை படைத்து வந்த பிறகு உனக்கு தேவையான அனைத்திற்கும் ஏற்பாடு செய்து எந்த விதமான கஷ்டம் இல்லாமல் வளர்த்து நிப்பாட்டி வச்சுருக்கான. இப்போ இளைஞனாக இருக்கிற 22 வயசில் இது யார் செஞ்சது? சிந்திச்சு பார்க்க சொல்கிறான். முதல்ல அதை படிப்பாங்கிறான். முதல்ல நீ படிக்கிற சோசியல் சயின்ஸுங்கிற அப்படிங்கிற மெக்கானிக்ஸுங்கிற அதுங்கிற முதல்ல இதை படுறாங்கிறான்ல. உன்னை படைத்தவன் யாருன்னு முதல்ல படி. அந்த படித்தவன் யாருன்னு முதல்ல படித்த அந்த பேரண்ட்ஸு பிள்ளைங்கள்ட்ட முதல்ல பேச வேண்டிய சப்ஜெக்டு அல்லாண்டா யாருன்னு தான். முதல்ல பேச வேண்டிய சப்ஜெக்டு குடும்பத்தில் பிள்ளைகள்கிட்ட 3 வயசுலேருந்தே பேச வேண்டிய சப்ஜெக்ட் அது அல்லாண்டா யாருன்னு சொல்லி கொடுப்பதில்ல. பேச ஆரம்பிக்குதா லா இலாஹா இல்லல்லான்னு சொல்ல கொடுப்பதில்ல. தொட்டியில் போட்டு ஆட்டுறியா லா இலாஹா இல்லல்லா லா இலாஹா இல்லல்லான்னு சொல்லி ஆட்டு. பேச ஆரம்பிக்கும் போது வேறு ரைமிங் சொல்லி கொடுக்காத. ஏன் இப்படி போட்டு கொடுக்காத? கிராஸாக ஒரு கோடு போடு, இப்படி ஒரு கோடை போடு, இப்படி ஒரு கோடை போடு. அங்கே சொல்லிக் கொடுக்குற பாட்டை சொல்லிக் கொடுக்காத. முதல்ல வழிகாட்டில் போயிடுச்சு இந்த சமுதாயம். எந்த கல்வியை அல்லாஹ் சொல்லி படிக்க சொன்னானோ 3 வயசில் அதை பொடுபோக்காக இருந்த காரணத்தினால ஏயையும் பிஐயும் சிஐயும் டிஐயும் போட்டு கொடுத்து அதுக்கு விளக்கம் கொடுத்த காரணத்தினால இன்றைக்கு ரோடு ஃபுல்லாக நிற்கிது. எங்கேயோ உட்கார வேண்டிய இந்த இளைஞர்கள் எங்கேயோ போய் நிற்கிது, மூளை போய் நிற்கிது, நைட்டில் போய் பைக் எடுத்துகிட்டு சுற்றுது.
ஏன் தெரியல எங்கே போகிறதுன்னு, அலைஞ்சு பார்க்குது. இங்கே போகுது, அங்கே போகுது, இங்கே ஓடுது, அங்கே ஓடுது, இங்கே துரத்துது, அங்கே உட்காருது, இங்கே சுற்றுது, எங்கே பார்த்தாலும் சுற்றுது. காரணம் என்ன? இந்த பேரண்ட்ஸுகள் தான் நாளைக்கு மறுமையில் வந்து நிற்பாங்க. அங்கே ஒவ்வொரு பேரண்ட்ஸும் தன் பிள்ளைகளுக்கு பொறுப்புதாரி. குல்லுக்கும் ராயின் குல்லுக்கும் மசூலுன் அன் ராயத்திஹி. நம்ம என்ன ப்ரோக்ராம் போட்டு வச்சுருக்கிறோம்? ஏற்கனவே அந்த அல்லாவை பற்றி அறியாதவர்கள், ரசூலை பற்றி அறியாதவர்கள், மார்க்கத்தை பற்றி விளங்காதவர்கள், உலகத்தை பற்றி தெரியாதவர்கள், உலக வாழ்க்கைக்கு பிறகு இன்னொரு வாழ்க்கை இருக்குது என்று தெரியாதவர்கள் ஒரு ப்ரோக்ராம் போட்டு வச்சுருக்கலாம். அது மேலே ஆசையாக இருக்குது. அது மேலே ஆசைப்பட்டு சின்ன பிள்ளையிலேருந்தே அப்படியே கொண்டு வந்துடணும் ஒரு ஆசை. அதனால தான் ஒரு கையில் சோத்து டப்பா, மறு கையில் தண்ணி டப்பா, மூளைக்கு போல நிற்கிறாங்க நம்ம வீட்டு பேரண்ட்ஸு. எப்போ வேணும் வரும்னு தெரியலையே, எப்போ வந்து ஏற்றுவான்னு தெரியலையே, எந்த சோத்தை என் புள்ள திங்கன்னு தெரியலையே, எத்தனை மணிக்கு திரும்பி வரும்னு தெரியலையே, அங்கே உள்ள ஹோம் ஒர்க்கை போட்டுச்சா இல்லையான்னு தெரியலையே, பாஸ் பண்ணுமா ஃபெயிலான்னு தெரியலையே, 10ஆவதுல படிக்குது, +2ல் படிக்குது, ஃபெயிலான என்ன ஆகுமோன்னு கவலை, தூக்கம் வர மாட்டேங்குது, ரோடாக நிற்கிது வந்து சோத்தையும் தண்ணியும் பேக்கையும் கையில் வச்சுக்கிட்டு. காரணம் என்ன? காரணம் என்னவென்று சொன்னால், இந்த 4 விதமான அடிப்படை கல்வியை அந்த பேரண்ட்ஸ் படிக்கலைன்னு அர்த்தம். எந்த 4 கல்வியை? அல்லாண்டா யார், தூதர்னா என்ன, மார்க்கம்னா என்னங்கிற படிப்பை படிச்சுட்டு வேனில் போய் ஏற்று, பிரச்சனை கிடையாது. வேனில் ஏற்ற வேலை நம்ம சொல்கிறோம், இஸ்லாம் சொல்லுதா? இல்லை. காலையில் எழுந்த உடனே அல்லாஹ்வை பற்றி சொல்லி கொடுத்து, பாங்கு சொல்கிறாங்கல்ல, அங்கே எழுப்பி விட்டு, நீங்கள் எப்படி தொலை போகிறீங்களோ பிள்ளையை கூப்பிட்டு வாங்க, முதல்ல கையோட பிள்ளையை கொண்டாந்து உட்கார வைங்க. இங்கே உட்கார வைக்கும்போது தான் அல்லாஹ்வை பற்றி தெரியும் அவனுக்கு, இங்கே சொல்லி கொடுப்பாங்க. அதுக்காகத்தான் உலகம் முழுவதும் அல்லாஹ் கட்டடங்களை ஏற்பாடு பண்ணி எல்லா மொழிகளிலும் எல்லா இடங்களுக்கும் அல்லாஹ் ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறான். கட்டடங்கள் காலியாக கிடக்கிறது. இன்றைக்கு எந்த நோக்கத்திற்காக அல்லாஹ் பள்ளிவாசலை கட்ட வைத்தானோ, எந்த நோக்கத்திற்காக இமாமையும் மோதனையும் ஏற்படுத்தினானோ, எந்த நோக்கத்திற்காக அந்த பொறுப்புதாரிகளையும் நிர்வாகிகளையும் ஏற்படுத்தினானோ, தலைவரையும் பொருளாளரையும் செயலாளரையும் ஏற்படுத்தி இமாம்களுக்கு சம்பளம் கொடுத்து, மோதினுக்கு சம்பளம் கொடுத்து, கரண்ட் பில்லு கட்டி அவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான கட்டடத்தை கட்டி வச்சு பார்த்தா 10 பேர். பாக்கி உள்ள லட்சக்கணக்கான பேர் எங்கே என்றால் இந்த 4 விஷயங்கள் தெரியாதவர்கள் வரமாட்டேங்கிறாங்க. வேற ஒன்றும் இல்லை. அவங்க எந்த பக்கம் போகிறாங்க? எந்த பக்கம்லாம் உலகம் ஓடுகிறதோ ஸ்பீடாக அந்த பக்கம் போய் நிற்கிறாங்க கேவில். எந்த பக்கத்தின் பக்கம் வர சொல்லி அல்லாஹ்வும் தூதரும் சொன்னார்களோ அந்த விஷயத்தின் பக்கம் வரல. நாம் மார்தட்டி கொள்ளுகிறோம், நாங்கள் சூப்பர் முஸ்லீம் என்று சொல்லி சுவாங்கலாம். 10 பேருக்கு முன்னாடி நாங்கள் எங்களை போன்று உண்டா, எங்கள் சமுதாயத்தை போன்று உண்டா, நாங்கள் யார் தெரியுமா, எங்கள் பரம்பரை என்ன தெரியுமா, நாங்கள் யார் தெரியுமா, இதான் பெருமையாது. இதுக்கு பேர் இதான் பெருமை. அல்லாஹ் பெருமை கொள்வதாக இருந்தால் முதல்ல அல்லாஹ் சொல்லுகிற பெருமை என்னது? அவனை பற்றி தெரிந்து கொண்டு, தூதரை பற்றி தெரிந்து கொண்டு, மார்க்கத்தை பற்றி தெரிந்து கொண்டு, அந்த அடிப்படையில் தானும் வாழ்ந்து தன் பிள்ளைகளை அதன் பக்கம் அழைத்து அதற்கான கல்வியை கொடுத்து, மனைவி மக்களுக்கு அந்த கல்வியை கொடுத்து ஒரு டீமை உருவாக்கி அந்த டீம் மற்ற மக்களை அழைத்து அதனால் ஏற்படுகிற சிரமங்களை பொறுத்து கொண்டு வாழ்கிற கூட்டம் இருக்குது. அதுதான் பெருமைக்கு தகுதியான கூட்டம். ஆனால் அந்த கூட்டம் பெருமை அடிக்க மாட்டாங்க, அமைதியாக போயிட்டுருக்கு. அப்படிப்பட்ட கூட்டங்கள் இன்றைக்கு அமைதியாக போயிட்டுருக்குது. ஆனால் இது ஒன்றுமே செய்யாமல் பெருமை அடித்து கொண்டு நிற்குது. கொடியை பிடிச்சிக்கிட்டு ரோட்டில் எனக்கு அதை கொடுத்துரு, எவன் காலையே போய் விழுவுது. இன்றைக்கு எங்கே போய் நின்று கையை எழுந்தணுமோ அங்கே விட்டுட்டு, எவன் எதற்கும் சக்தி இல்லையோ, எவன் எதற்கும் ஆற்றல் இல்லையோ, எவன் ஒன்றுக்கும் உதவ மாட்டானோ அவன்கிட்ட போய் நிற்கிதாங்க. எனக்கு இதை கொடுத்துரு, எனக்கு அதை கொடுத்துரு, எனக்கு இதை கொடுத்துருன்னு நிற்கி ரோட்டில். நம்ம வீட்டு பிள்ளைங்களெல்லாம் அழைச்சிட்டு போய் நிற்கிறாங்க போய் ரோட்டில் போயிட்டு. இதுக்காக இந்த மார்க்கத்தை எல்லாம் நமக்கு கொடுத்தான்? இதற்காக தூதரை அனுப்பினான் அவன்? இதற்காக இந்த உன்னதமான கல்வியை நமக்கு அல்லாஹ் கொடுத்தான்? இதற்காகவா நேர்வழி பெற்ற வீட்டில் நம்மளை பிறக்க வைத்தான் அல்லாஹ்? இதற்கு பிறக்க வைக்கல. இதெல்லாம் சாதாரண இந்த உலகத்தில் வாழுகிற, உலகத்தோட இன்பங்களை அனுபவிக்க நினைக்கிற மக்களால் ஏற்பாடு செய்யப்பட்ட கூட்டங்கள் நம்மை சுற்றி இருக்கிறது. அந்த கூட்டத்திலிருந்து தனியாக நாம் விலகி வாழ வேண்டுமானால் நமக்கு தேவை பிராக்டிஸ் வேணும், எனக்கு பயிற்சி வேணும். அந்த பயிற்சிக்காகத்தான்
எல்லா இடங்களிலும் அல்லாஹ்வுக்கு ஆட்களை ஏற்பாடு பண்ணி வச்சுருக்கிறான். இவ்வளோ பெரிய பில்டிங் இருக்குது, 2 ஃப்ளோர் பில்டிங். நம்ம அக்ஸா பள்ளிவாசல் எல்லாம் காலியாக கிடக்குது. 3 ஃப்ளோர் காலியாக கிடக்குது. 2 சஃப்பு தான் ஃபுல்லாகுது. படிக்கக்கூடிய மாணவர்களை ஒரே ஒரு மாணவன் வந்து படிக்கிறான். காலையில் பேரண்ட்ஸ் வராங்க 50 பேர். அவங்க வீட்டு பிள்ளைங்க என்ன நிலைமைன்னு தெரியல. ஜும்மா நடக்கிறது, அதை பற்றியெல்லாம் கவலை கிடையாது. நம்ம வீட்டு மனைவியாவது கொண்டாந்து உட்கார வைப்போமேன்னு கிடையாது. பல பள்ளிவாசல்களில் பெண்களுக்கு அனுமதியே இல்லை. அங்கே அவங்களே அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க. இங்கே வர்ற நேரங்களில் நம்ம பெண்களுக்கு அனுமதிக்காக இங்கே ஏற்பாடு செய்யப்பட்டு, அதற்காக க்ளீன் செய்யப்பட்டு, அதற்காக வழிகளை ஏற்பாடு செய்து, பாயை போட்டு, அதுக்கு டிவியை வைத்து, இங்கே பேசுகிற குரல் அங்கே கேட்க வேண்டும் என்று அதற்கான ஏற்பாடு செய்து எல்லாம் வச்சுருக்கிறாங்க. வந்து பார்த்தா 4-10 பேர் தான். ரீசன் என்ன? நமக்குள்ள அந்த உணர்வு வரலை. இன்னும் நமக்குள்ளார எந்த உணர்ச்சி நமக்குள்ளே வர வேண்டுமோ அந்த உணர்ச்சி வரவில்லை. ஆனால் வந்ததாக காட்டிக்கொள்கிறோம். அது ஒரு மிகப்பெரிய குறை. நான் தொழுகிறேன், 5 வேளை தொழுகிறேன், கரெக்டாக தானே நான் இருக்கிறேன். 5 வேளை கரெக்டாக வர்றேன்ல, அப்புறம் என்ன? ஒய்ஃப் வந்தான்னா வரட்ட, ஒய்ஃப் வந்தாதானப்பா இந்த பேச்சை கேட்பாவ. அக்கா தங்கச்சி வந்து உட்கார வச்சாதானா பேச்சை கேட்பாங்க. நீங்கள் இந்த பயானை கேட்டு ஓரளவுக்கு வெளியே போகும்போது கொஞ்சம் கரெக்டாக போவீங்க. வீட்டுக்கு போய் அங்கே தானே கதவை தட்டணும். கதவை தட்டும்போது அவளுக்கு அந்த இல்மை இல்லைன்னு சொன்னாக்க உன்னை எதிர்ப்பாள. உன்னை வந்து அவள் வந்து மார்க்கத்துக்கு புறமான செயல்களை தூண்டுவாள. நீ அதை பிறக்க போக வேண்டியிருக்குமே. இல்லைனாக்கா உனக்கு சோறு கிடைக்காது. அடுத்தது 2 பேரும் சேர்ந்து வந்து விஷயத்தை கேட்டால், ஓஹோ இன்றைக்கி போகணும், ஜும்மாவுக்கு இன்றைக்கி போகணும், அதனால கத்தலாம் நின்றுக்கிட்டாங்க மேடையில். ஏன்னா அதான் சான்ஸ், வேறு வழி கிடையாது. ரோட்டில் நின்று கத்த முடியாது. மைக்கு போட்டு கொடுத்துருக்குறாங்க, டிவி வேறு வச்சுருக்கிறாங்க, செல்ஃபோன் இருக்குது, கேமரா எடுக்கிறாங்க. அங்கே தான் கத்த முடியாது, வழியில் இல்லை எங்களுக்கும். அந்த கத்துற விஷயத்தையாவது கேட்டு 2 பேர் சேர்ந்து வந்து ஒரு 10 நிமிஷம் முன்னாடி வந்து கேட்டு போனாக்கா கொஞ்சமாவது ஆறுதல் இருக்கும். வீட்டுக்கு போனால் மார்க்கத்தை பற்றி பேசுவாங்க. என்ன சொல்கிறார் அவர், கரெக்டாக தான் சொல்கிறாரா இல்லையா? நீங்கள் சொல்லுவீங்க பிள்ளைங்களை கொண்டா காலையில் கொண்டு போய் மதரசாவில் விடணும், அப்புறமா ஸ்கூலுக்கு அனுப்ப நீங்கள் சொல்லுவீங்க. உங்கள் ஒய்ஃப் சொல்லுவா, ஏங்க அது 1 மணி நேரம் வேஸ்ட்டு. அது அங்கே போய் விட்டால் ஹோம்ஒர்க் எப்படி பார்ப்பா, சோசியல் சயின்ஸ் எப்படி படிப்பா? அவன் வேறு ஸ்கூல் அவ்வளோ ஒர்க்கு கொடுக்குறானே. ஹோம் ஒர்க்குங்கிறான், ஸ்கூல் ஒர்க்குங்கிறான், ப்ராஜெக்டுங்கிறான், அதுங்கிறான், இதுங்கிறான். இங்கே போய் 1 மணி நேரத்தை செலவு பண்ணாக்கா எப்படி பாஸ் பண்ணுவோம்? அவள் ஆலிமா படிக்கணுமா? 9th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது அனுப்புங்க. 10த்துக்கெல்லாம் அனுப்பிடாதீங்க. 10த்துக்கு அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகிடும்னாக்கா அந்த பப்ளிக் எக்ஸாமில் வந்து தோற்று போயிடுவா, கம்மியாக மார்க் வாங்கிடுவா. அதனால் 8வது படிக்கும்போது 9வது படிக்கும்போது நைஸாக அனுப்பி ஒரு பட்டத்தை வாங்கிக்கிங்க. ஏன்னா கல்யாணம் பண்ணும்போது கேட்பாங்க, துபாயில் இருந்துக்கிட்டு என்ன செய்வான், பொண்ணு ஆலிமாவா? ஆலிமா. எங்கே படித்தது? அக்ஸாவில் படித்தது. முடிஞ்சு போச்சு, பட்டம் இருக்குது. இந்த படிப்பு, இதுக்கு பேர் படிப்பு கிடையாது, இதுக்கு பேர் கல்வி கிடையாது, இதற்கு பேர் வளர்ப்பு முறை கிடையாது, இதற்கு பேர் பேரண்டிங் கிடையாது. பேரண்டிங் என்றால் பெற்றோர்கள் என்று சொன்னால், பெற்றோர்களுக்கு தனக்கு கொடுக்கப்பட்ட பிள்ளைகள் அல்லாஹ்வுடைய அருட்கொடை என்று விளங்கி, அல்லாஹ் என்ன சொன்னானோ, தூதர் என்ன சொல்லி காட்டினார்களோ அந்த கல்வியை 3 வயதிலிருந்து கொடுத்தாக வேண்டும். இது கண்டிப்பாக கடமை. இது பெற்றோர்களுக்கு. அந்த கடமையை செய்ய தவறிய காரணத்தினால தான் இன்றைக்கு சமுதாயத்தில் பெயர் தாங்கிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிற கூட்டம் பெருகி கொண்டே இருக்கிறது. வேற ஒன்றும் காரணம் இல்லை. அரசியல் இவர்கள் வந்து மேல்மட்டத்துக்கு போகவில்லை, ஐஏஎஸ் படிக்கவில்லை, எம்எல்ஏ ஆகவில்லை, எம்பி ஆகவில்லை, அதனால தான் இந்த இழுவை ஏற்படுது அப்படின்னு அவன் கத்துவான். அதெல்லாம் காரணம் கிடையாது. அதெல்லாம் ஒரு காரணமும் கிடையாது. நீ எவ்வளோ 50 எம்பி போனாலும் சரி, அல்லாஹ்வை பற்றி படிக்கலைன்னா அவன் போய் சலிட்டு அடிச்சு நிற்பாங்க. 100 எம்பி போனாலும் சரி, அல்லாஹ்வை பற்றி படிக்கலைன்னா காலை விழுந்து கும்பிடுவான் அவன். அப்போ மார்க்கத்தை தெரிந்து கொண்டு அங்கே போய் உட்காரத்துக்கான சான்ஸ் நம்மளுக்கு கிடைக்குமானால் அது அப்புறம் பார்ப்போம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்கள் முதல்ல அரசியலை தேடி போகலை, அதிகாரத்தை தேடி போகலை. அல்லாஹ்வை பற்றி சொன்னார்கள், மறுமையை பற்றி சொன்னார்கள், உலக வாழ்க்கையை பற்றி சொன்னார்கள், நீ எப்படி பிறந்தாய் என்று சொன்னார்கள், ஏன் படைக்கப்பட்டிருக்கா என்று சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் அரசியல் நோக்கி போனாங்க. அரசியல் அல்லாஹ்வே கொடுத்துட்டாங்க. அல்லாஹ் குர்ஆனில் பதிவு செய்கிறான். இதெல்லாம் நீங்கள் எந்த பக்கம் போகணுமோ அந்த பக்கம் முதல்ல போங்க, உங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் நான் தர்றேங்கிறேன். அல்லாஹ் குர்ஆனில் பல இடங்களில் இருக்குது, குறிப்பிட்டு சொல்ல முடியாது, அந்தளவுக்கு வசனங்கள் குர்ஆனில் இருக்குது. நீங்கள் எதை நோக்கி நான் சொன்னனோ முதல்ல அந்த திசையில் போ. அப்படி போனீங்கனாக்கா உனக்கு வர வேண்டிய எல்லாமே நான் தருவேன். நீ என்ன தான் தலைகீழ நின்றாலும் சரி,
என்ன தான் தலைகளில் தண்ணி குடித்தாலும் சரி, நீயா போனீங்கன்னா உனக்கு கிடைக்காது அப்படின்னு நல்லா சொல்லிட்டு அதுதான் இன்றைக்கி சந்தேகித்த சமுதாயம். இன்றைக்கு ஒரு பக்கம் அல்லாஹ் சொன்னதை கேட்காமல் போராட்டம் நடக்கிறது, மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் நடக்கிறது, மக்கள் திரட்டப்படுகிறார்கள், ஆவேசமாக பேசப்படுகிறது, ஆவேசம் என்று அது வேண்டும் இது வேண்டும் கத்தப்படுகிறது. அவர்களுக்கு நாம் கொஞ்சம் கூட சளைத்தவர்கள் அல்ல என்று கோஷம் போடப்படுகிறது. ஏதாவது கிடைச்சதா? லாஸ்ட்டில் 2 சீட்டு தான் கொடுப்பான் அவன். அது கெஞ்சி வாங்கணும், கொஞ்சம் குடிஞ்சிக்கிட்டு நிற்கணும் போய் 2 சீட்டுக்காக. அவன் போகிறவனாவது அங்கே போய் நிற்பானா? போக மாட்டான். அவன் போகிறவன் கூட அங்கே போய் உட்காந்து என்ன செய்வான்? அவன் வந்து தான் ஏஞ்சி தான் நிற்பான், சைட்டு தான் நிற்பான். அவன் நம்மளை ஏமாத்துறாங்க, எல்லாம் சேர்ந்து ஏமாத்துறாங்க. இளைஞர்களே ஏமாந்து விடாதீர்கள், பகிரங்கமாக சொல்லிக்கிறேன். எல்லாம் சேர்ந்து நம்மளை ஏமாத்துகிறார்கள். நாம் யாருன்னு சொன்னாக்க முதல் நமக்குள்ளே வர வேண்டிய விஷயம், அல்லாஹ்வின் கட்டளையை ஏற்று தூதரை வழிமுறைப்படுத்தி அதை சரியாக தெரிந்து கொண்டு அதை நடைமுறைப்படுத்தி அதன் பக்கம் அழைக்கின்ற கூட்டமாக நாம் இருந்தோம் என்று சொன்னால், அறியாத புறத்திலிருந்து ஆட்சி அதிகாரம் நமக்கு ஒரு எவன் ஒன்றும் செய்ய முடியாது. நம்மளை செய்யவில்லை. அன்றைக்கு எத்தனை மைல் லட்சம் கிலோமீட்டர்களை உமரலிலாக அவர்கள் ஆண்டார்கள். எங்கே அவங்க ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க? எங்கே போய் புரட்சி பண்ணாங்க? உஸ்மான் ரலியல்லாஹு அவனுக்கு போயிட்டு படிக்கிறோமா இல்லையா? அலி ரலியல்லாஹு அவனுக்கு எங்கே போய் புரட்சி பண்ணாங்க? எங்கே போய் போராட்டம் நடத்துனாங்க? எங்கேயுமே போராட்டம் நடத்தலை. ஒரே வழி, அல்லாஹ்வுடைய அழைப்புக்கு பதில் சொன்னார்கள், அல்லாஹ் சொன்னபடி வாழ்வதற்கு முயற்சி செய்தார்கள், அல்லாஹ்வே அல்லாஹ் சொன்ன மாதிரி விளங்கினார்கள், தூதரை அல்லாஹ் சொன்ன மாதிரி விளங்கினார்கள். தூதர்கிட்ட எய்த்து கேள்வி கேட்டாங்க, நீங்கள் சொல்கிறீங்களா அல்லாஹ் சொல்கிறானா? ஒரு பெண் சகாபி வந்து கேட்குறாங்க, இந்த சட்டத்தை நீங்கள் சொல்கிறீங்களா அல்லாஹ் சொன்னானா? நான் தான் சொல்கிறேன். அப்போ கேட்க மாட்டான்னாங்க. எப்படி போல்டாக பேசுகிறாங்க பாருங்கள். அதிசயில் வருது. எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் நீங்கள் சொல்கிறீங்களா அல்லாஹ் சொல்கிறானா? அல்லாஹ் சொன்னான், ஓகே கேட்குறேன். அப்போ ரசூலுல்லாஹ் உயிரோடு இருக்கும்போது கூட எந்த விஷயத்தை எடுத்துக்கொண்டாலும் அல்லாஹ் சொல்லியிருக்கிறானா? முதல் கேள்வி. அல்லாஹ் சொன்னதை நீங்கள் நடைமுறைப்படுத்துறீங்களா, நீங்கள் சொந்தமாக சொல்கிறீங்களான்னு கேள்வி கேட்டாங்க. இன்னும் கேள்வி இருக்குதா? கிடையாது. எது வேணாலும் செஞ்சுட்டு போ, பின்னாடி வர்றேன். யார் எங்கே வேணாலும் கூப்பிடு, நான் பின்னாடி வர்றேன். ஆவேசமாக பேசு, பின்னாடியே வந்துடுறேன், பிரச்சனை கிடையாது. கொடியை பிடிக்க சொல்லு, பிடிக்கிறேன், வந்துடு, பரவாயில்ல. இதெல்லாம் மார்க்கத்துக்கு உட்பட்டதா அல்லது அல்லாஹ் சொல்லியிருக்கிறானா? ரசூல் சொன்னாங்களா? இது மார்க்கமா இல்லையான்னு கேட்டிருக்கிறோமா? கேட்கல. ஏன் கேட்கலன்னு நமக்கு தெரியாத. முதல்ல நமக்கு தெரிஞ்சால் தானே ஆணித்தரமாக கேட்போம். நம்ம அழைக்கும் போது அப்போ தானே குறைஞ்சபட்சமாவது நம்ம கேட்டிருப்போம். எதற்குமே கேள்வியே கிடையாது, பதிலும் கிடையாது. கேட்குறதுல என்ன கேள்வி தெரியுமா? நான் வந்து ஒழு செஞ்சுட்டு வந்தேன், சட்டை மேலே கொசு உட்காந்துருந்துச்சு, அடித்து விட்டால் ரத்தம் வந்துருச்சு, அது கூடுமா? இதுதான் கேள்வி. அந்த ஆள் உட்காந்துட்டு அதுக்கு ஒரு லைவ் பண்ணிட்டு உட்காந்துரு. கேள்வி என்னென்ன சமுதாயத்தில் இன்றைக்கி, நான் ஒழு செஞ்சுட்டு வந்துட்டேன், சட்டையை போட்டாச்சு, மேலே வந்து கொசு உட்காந்துருச்சு, இப்படி அடித்தேன்னா ரத்தம் வந்துருச்சு, அந்த ரத்தத்தோடு தொழலாமா? அவர் வந்து ஆய்வு செய்கிறார் உட்காந்துக்கிட்டு. எங்கே இருக்குது ஹதீஸு? கொசுவை பற்றி ஆய்வு எங்கே இருக்குது? எந்த புத்தகத்தில் இருக்குது? இதான் இப்போ தேவை இந்த சமுதாயத்துக்கு. இந்த சமுதாயத்திற்கு தேவை இன்றைக்கு அல்லாஹ்வை பற்றி அறிந்து கொள்வதற்கான கல்வி. ஒவ்வொரு கிராமங்களிலும் ஒவ்வொரு தெருக்களிலும் அல்லாஹ்வை பற்றி அறிந்து கொள்வதற்கான முயற்சி. அதற்கு பிறகு தூதர் என்ற பெயரில் வழிகேடுகளை நம் சமுதாயம் செய்து கொண்டிருக்கிறது. ரசூலுல்லாஹ் பெயரில் இட்டுக்கட்டப்பட்ட பல விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுக்கும் தூதருக்கு மாற்றமாக நம்முடைய சமுதாயத்தில் நிறைய பேர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கான கல்வி அங்கங்கே ஆவேசமாக இருக்கிற உலமாக்கள், மார்க்க அறிஞர்கள் செய்ய வேண்டிய பொறுப்பில் இருக்கிறார்கள். இங்கே ஃபத்வாலாம் அப்புறம் பார்க்கலாம், மார்க்க திருப்பலாம் அப்புறம் பார்க்கலாம். எல்லாம் டைம் பாஸ் ஆகிடுச்சு. இன்றைக்கி கேள்வி கேட்கறது, பதில் சொல்கிறது, கேள்வி இதிலே ஓடிக்கொண்டிருக்கிறது. அப்போ கல்வி என்பதை அல்லாஹ் சொல்வதும் ரசூலுல்லாஹ் நடைமுறைப்படுத்துவதும், அல்லாஹ் பற்றி தெரிஞ்சுக்கணும், மார்க்கத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும், நடைமுறைப்படுத்தணும், அதன் பக்கம் அழைப்பு விடுக்கணும். அந்த அழைப்பு விடுக்கும்போது ஏற்படுகிற சிரமங்களை பொறுத்து கொள்ளணும். அதற்கு தயாராக இருப்பதற்காக நம்முடைய மனைவி பிள்ளைகளை முதல்ல தயார் பண்ணணும். இல்லை என்று சொன்னால் வழி மாறி போய் விடுவார்கள். நீங்கள் ஒன்றை நினைத்து கொண்டு காலேஜில் போய் சேர்ப்பீங்க, நீங்கள் ஒன்றை நினைத்து கொண்டு ஸ்கூலில் போய் சேர்ப்பீங்க. குறிப்பிட்ட காலத்தில் குறிப்பிட்ட வயசில் அவன் அங்கே போய் வேறு ஆள்கிட்ட ஃப்ரெண்டு பிடிச்சிட்டு வேறு மாதிரி போயிட்டுருக்கிறான். இன்றைக்கி வேறு மாதிரி போயிட்டுருக்காளுக. ஆம்பளை சொல்கிறேன், பொம்பளை சொல்கிறேன், சொல்ல தான் வேண்டியிருக்கு, வேறு வழி கிடையாது. ரோட்டில் நம்ம முஸ்லீம்கள் நிறைந்திருக்கிற ரோட்டிலேயே கல்லூரி முடிந்த பிறகு 4 ரோட்டில் நின்று பேசிக்கிட்டு போகிற கூட்டமாக ஆகிவிட்டது. கேவலமாக இருக்குது. நம்மளுக்கு அல்லாஹ்வையும் தூதரையும் பற்றி பேசுகிற இந்த நம்ம தெருக்களில் கூட இறங்கி போய் அந்த நின்று பேசிக்கிட்டு எவனோ ஒருத்த வந்து பேசிட்டு போகிற சூழ்நிலை இருக்கிறது. காரணம் என்ன? யார் உள்ளே விட்டது? யார் இவனுங்களை உள்ளே விட்டதுன்னு சொன்னாக்கா நம்ம தான் லூஸில் விட்றோமே.
அப்போ எதையெல்லாம் கண்டிஷன் பண்ணணுமோ அதை கண்டிஷன் பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்புறதில்ல, எதையெல்லாம் போதிக்கணுமோ அதை போதித்து ஸ்கூலுக்கு அனுப்புறதில்ல, எதை கண்டிஷன் பண்ணி 2 பேரும் சேர்ந்து கலந்து ஆலோசனை பண்ணணுமோ ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் பேசுகிறது கிடையாது. இவங்க பேசுகிறதெல்லாம் இவங்களுக்குள்ள மோட்டிவ் பேசுகிறது. நான் பெருசா நீ பெருசா, உன் சொந்தக்காரன் பெருசா ஏன் சொந்தக்காரன் பெருசா, அவன் இது செஞ்சான் நான் இது செஞ்சேன், ஏன் அவன் என் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு வரல நான் ஏன் அவன் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு போகணும், அவன் வீட்டு பசங்க நடக்கட்டினா என்ன, இதான் இங்கே பிரச்சனையே. இங்கே பிரச்சனை சமுதாயம் எங்கேயோ போயிட்டுருக்குது, நம்ம வீட்டு பிள்ளைங்க எங்கேயோ போயிட்டுருக்கிறான், எங்கேயோ போய் நிற்கிறான், தொலை வர மாட்டேங்கிறான், யாருக்கிட்டே போய் கூட்டணி சேர்றான், சினிமா நடிக்கிற பின்னாடி ஓடிட்டுருக்கிறான், போஸ்ட்டுக்கு பின்னாடி முகமதுன்னு போயிட்டுருக்கிறான். வெக்கமாக இருக்குது. போஸ்ட் அடிக்கிறவன் முகமதுன்னு போடக்கூடாது இல்லை, கணின்னு வச்சா கணின்னு எழுதிட்டு போகலையா, முகமது கணின்னு எழுதுறாங்க போயிட்டு. யாரை கேவலப்படுத்துகிற நீனு? ஒரு சினிமா நடிகர் பின்னாடி போஸ்ட் அடிக்கும் பொழுது முகமது கணின்னு இப்போ போஸ்ட் அடித்து ஓட்டுறான். அப்போ தன்னுடைய தலைவரை அவமானப்படுத்துகிறான். எவனோ ஒரு தலைவரை, ஒன்றுக்கு உதவாத காரி துப்பக்கூடிய ஒரு தலைவனை கையில் வைத்து கொண்டு அவனுக்கு ஒரு போஸ்ட் அடித்து பின்னாடி நம்ம முகமது பேரை போடுறான்னு சொன்னாங்க. எவ்வளோ திமிர் இருக்கும் அவனுக்கு, எவ்வளோ திமிர் இருக்கும். அவன் செய்கிறது யார்? அவன் இப்படி சுற்றிட்டு இருக்கவன் தான். பைக்கை வச்சு நைட்டு தூங்காதவன், 12 மணிக்கு சுற்றுறவன், அங்கங்கே நிற்கிறவன். இல்லை பெரியவன் கண்டிங்க. நீங்கள் எங்களுக்கு வெளியூர் இருக்கிறதுனால ஓவர பேச முடியல. எங்களுக்கு நாங்கள் சென்னையாக இருக்கிறதுனால உள்ளூர்காரவங்க இதில் கவனம் செலுத்தணும். குறைஞ்சபட்ச தொழுகையாளிகள் அப்படி ரோட்டில் போகும்போது ஏன்டா இங்கே நிற்கிறீங்கன்னு கேளுங்க. இங்கே என்னடா வேணும்னு கேளுங்க. அங்கங்கே நிற்கிறான் 10 பேர் பைக்கு வச்சுக்கிட்டு. இங்கே அழைக்கிறார், ஒரு பாட்டுக்கு காட்டுக்கு தான் கத்துறது, அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் வாங்கப்பா வாங்கப்பான்னு. அவன் பாட்டு அவன் வேலையை பார்க்குறான். அப்போ யார் கண்டிக்கிறது? இதை யார் சொல்கிறது? அதை நம்மை போன்ற சிறிய கூட்டம் தானே சொல்லணும். தொழுகைக்கு வரக்கூடிய 10 பேர் தானே சொல்லணும். அதுக்காக தானே தொழுகைக்காக நமக்கு அல்லாஹ் அருட்கொடை புரிஞ்சிருக்கிறான். இந்த 10 பேர், ஊருக்கு 10 பேருங்கிறது தான் அல்லாஹ்வுடைய அருட்கொடை பெற்றவர்கள். அந்த அருட்கொடை பெற்றவர்களும் அவங்க பாட்டு நான் பாட்டுக்க தொழுதேன், நான் பாட்டுக்க போனேன், என் வேலையை பார்த்துட்டு இருந்தாக்கா யார் சொல்கிறது? அப்போ யார் சொல்கிறது? அந்த தொழுகையாளிகளில் கூட சில பேர்கள் நாங்கள் தொழுகிறோம், ஆனால் எங்களுடைய பர்சனல் லைஃப்பில் நாங்கள் வேறு மாதிரி இருப்போம். சில பேரை பார்க்குறோம். அப்படி தான் தொழக்கூடியவர்கள் கூட சில நேரங்களில் பார்த்திங்கன்னா ஏன் தொழுகிறோங்கிற கான்செப்ட் புரியல. தொழுகை என்பது அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுவேன், அல்லாஹ் சொன்னதை கேட்பேன், தூதர் சொன்னதை கேட்பேன், தூதர் இப்படி கை தூக்கணும் நானும் அப்படி தான் இப்படி கை தூக்க மாட்டேன் சொல்கிறேன் இல்லையா? ஏன்ப்பா காதுக்கு பின்னாடி கொண்டு போக மாட்டேங்கிற? ரசூலா காதுக்கு பின்னாடி கொண்டு போகலையே, இப்படி தானே சொன்னாங்கன்னு நம்ம சொல்கிறோம்ல. அதுக்கு என்ன அர்த்தம்? அப்போ நான் தொழுகிறேன் என்று சொன்னால் என்னுடைய வாழ்நாளில் நான் செயல்முறைப்படுத்துகிற எல்லா விஷயங்களுமே அல்லாஹ்வும் தூதரும் சொல்லியிருக்க வேண்டும், அதைத்தான் கேட்பேன் அப்படிங்கிற எண்ணம் தொழுகையாளிக்கு வரணுமா வேணாமா? நான் பாட்டுக்கு தொழுது என் பாட்டுக்கு வீட்டுக்கு போய் வேறு வேலையை பார்த்தாக்கா, என்னுடைய பர்சனல் லைஃப்பில் போய்ட்டு நான் வேறு மாதிரி இருந்தாக்கா, அப்போ என்னண்டாக்கா சும்மா ஒரு பேருக்கு வந்து தொழுதுட்டு போகிறது அப்படி இருக்கிறாங்க. அதுக்கு தான் அல்லாஹ் சொல்லலாம், ஃபவைலுன் லில் முஸல்லீன், தொழுகையாளிகளுக்கு கேடு இருக்கிறது. அல்லதீன யுராவூன், அவர்கள் காண்பிக்கிறார்கள் மற்ற ஆளுகளுக்கு. தொழுகையாளி என்று காண்பித்துக் கொள்கிறார்கள் வேறு விதமான ப்ராஃபிட்டுக்காக வேண்டி, வேறு விதமான ஏதாவது பலன் இருக்கும் அவங்களுக்கு, வேறு விதமாக ஏதாவது சலுகைகள் கிடைக்கும். தொழுகையாளெலாம் கொஞ்சம் மரியாதை கிடைக்கும் போல இருக்குது. அல்லாஹ் ஆளும், எனக்கு தெரியல. அதை பற்றி அல்லாஹ் பதிவு செய்கிறான் இதெல்லாம். அப்போ தொழுகையாளிகளுடைய ஹேபிட்டில் வந்து ஒரு மாற்றம் ஏற்பட வேண்டும். தொழுகை இல்லாதவர்கள் தொழுகை பக்கம் அந்த தொழுகக்கூடியவர்கள் அழைக்க வேண்டும். முதல்ல குறைஞ்சபட்ச குடும்பத்தையாவது அழைக்க வேண்டும். குடும்பத்தில் இருக்கிற மனைவி மக்களுக்கு சொல்ல வேண்டும். இங்கே கல்விச்சாலைகள் இருக்கிறது, எங்கேயாவது அனுப்பி படிக்க வைக்க வேண்டும். படித்து வைத்த பிறகு கையில் சாப்பாடு எடுத்துகிட்டு போங்க, எனக்கு பிரச்சனை கிடையாது. இந்த நம்ம பள்ளிவாசலுக்கு கீழே பார்க்குற டெய்லி அசத்தொழுகைக்கு பிறகு ஜனகணமன ஓதிக்கிட்டே இருக்கான். அவன் சொல்லணும்னு நினச்சிட்டு இருக்கேன். நான் இப்படி சொல்ல வேண்டியதை பப்ளியாக சொல்லிடுறேன். ஏன் அதை ஓதுறானே தெரியாது. கவர்மெண்ட் ரூல்ஸ் ஆகுது. இங்கே அசத்தொழுகை 4:10 நடக்குது. கீழே ஒரு கூட்டம் கத்திக்கிட்டே இருக்குது கோரஸ். என்னது அதே ஒரு பாட்டு போல இருக்குது. அது அந்த தேசிய கீதம் அப்படி வச்சுருக்கானா, அது பாடணும் அவசியம் இல்லை. நம்மளுக்கு ஒன்றும் இன்னும் சட்டமாக இது இல்லை, கண்டிப்பாக பாடணுமா அதை? அப்போ அதையெல்லாம் நிர்வாகிகள் போய் சொல்லுங்கள். நிர்வாகிகளுக்கு இதெல்லாம் தேவையில்லை, இந்த பாட்டு தேவைன்னா. பிள்ளைக்கு பார்த்தீங்கன்னா கோரஸாக அடிச்சுட்டு போகுது. இங்கே அல்லாஹ் அக்பர் இந்த கை கட்டுறதுக்கு முன்னாடி 1 நிமிஷம் தான் பாக்கி இருக்குது. சுன்னத் தொழுகிறாங்க, அங்கே கோரஸாக அது நடந்துக்கிட்டு இருக்குது. அப்போ சாதாரணமாக பள்ளிவாசலுக்கு கீழ் நடக்கக்கூடிய ஒரு பள்ளியில் கூட சுபானக்கல்லாஹம வபிஹம்திக அஷ்ஹது லா இலாஹா இல்லல்லாஹ் அஸ்தக்ஃபிருக சொல்ல தெரியல. டீச்சருக்கு தெரியுமான்னு சந்தேகம்தான். டீச்சருக்காக இந்த கல்வி இருக்குமான்னு தெரியல. அப்போ காரணம் என்ன? எங்கே பார்த்தாலுமே ஒரு மிகப்பெரிய சர்க்கிள் போட்டு மொத்த மனித சமுதாயத்தையும் குழியில் போட்டு தள்ளி வைத்திருக்கிறான். அந்த குழியில் மொத்தமாக விழுந்திருக்கிறோம். நம்ம ஒரு கொஞ்சம் கூட பாக்கியில் 1% கூட இல்லைங்கிற அளவுக்கு இன்றைக்கு கணக்கெடுப்பு சொல்லுது. அப்போ அதிலேருந்து மீட்சி பெற வேண்டுமானால், நான் என்ன சவுண்டாக பேசுகிறேன்னு நினச்சிக்காதீங்க, அவ்வளோ கவலையாக இருக்குது.
ஒரு விஷயத்தை பார்க்கும்போது கவலையாக இருக்குது. என்ன இந்த சமுதாயம் எங்கே போக வேண்டிய சமுதாயம் இது? எதை படிக்க வேண்டிய சமுதாயம் இது? எந்த பிரச்சனையை மக்கள் இப்போ வீட்டில் பேச வேண்டிய சமுதாயம் இது? எப்படி பிள்ளைகளை வளர்க்க வேண்டிய சமுதாயம் இது? இது டபுள் ஆக்கிட்டு 3 ஆக்கிட்டு 4 ஆக்கிட்டு போட்டு திரும்புதுங்கிற கவலையில் பேசிகிட்டு இருக்கிறோம். நாங்கள் சொல்ல வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்குது. இமாம் என்று சொன்னால் சும்மா சம்பளம் வாங்கிட்டு ஏதோ ஓதுனார் ஏதோ போனாருங்கிறது கிடையாது. வரக்கூடிய மக்களுக்கு தெளிவாக சொல்ல வேண்டிய பொறுப்பு இருக்கிறது. அதில் ஏற்படுகிற சிரமங்களையும் பொறுக்க வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்கிறது. ஆள் தவறுக்கு தகுந்த மாதிரி பேசிக்கிறது, தலைப்பில் பேசிட்டு போகிறது, ஏதோ ஒன்று டைம் பாஸ் பண்ணிட்டு போகிறது, அதெல்லாம் பயனாக இருக்க முடியாது, இருக்கக்கூடாது. அல்லாஹ் சரசாக சொல்கிறாங்க. வரக்கூடியவர்களுக்கு அந்த ஜும்மாவுக்கு வரக்கூடியவர்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் அவங்களுக்கு சொல்லியாக வேண்டும். நம்மிடத்தில் இருக்க தவறுகளை சுட்டிக்காட்ட வேண்டும், அவர்களிடத்தில் தவறுகளையும் சுட்டிக்காட்ட வேண்டும். அதன் மூலமாக கொஞ்சமாவது அந்த பள்ளிவாசலை விட்டு வெளியே போகிற அளவுக்காவது ஒரு உள்ளத்தில் ஒரு உணர்ச்சி ஏற்பட வேண்டும். அதற்காகத்தான் இவ்வளவு சத்தமாக குரலை வைத்து பேச வேண்டியிருக்கிறது. என்னுடைய சொந்த நலனுக்காக நான் பேசவில்லை, மாறாக நம் அனைவருடைய நலனுக்காக சொல்லுகிறோம். தெரிந்து கொள்ள வேண்டும், நாம் அனைவரும் சொல்லுகிறேன். நானும் தெரிந்து கொள்ள வேண்டும், நீங்களும் தெரிந்து கொள்ள வேண்டும். எந்த நோக்கத்திற்காக அல்லாஹ் நம்ம இந்த உலகத்தில் படைத்து நேர்வழி கொடுத்தானோ அந்த நேர்வழியை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். புரிந்து கொண்டபடி வாழ்வதற்கு முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும். அதன் பக்கம் மற்ற மக்களை அழைக்க வேண்டும். அதன் மூலமாக ஏற்படுகிற சிரமங்களை பொறுத்து கொண்டு தான் இருக்க வேண்டும். இந்த வாழ்க்கை முறையைத்தான் அல்லாஹ்வும் தூதரும் நமக்கு ஏவி இருக்கிறான். அடுத்த ஆளுங்களுக்கெல்லாம் வேறு, அவங்க சப்ஜெக்டாக வேறு, அதெல்லாம் எடுத்தால் இங்கே பேசிகிட்டு இருக்க முடியாது. அந்த அளவுக்கு உள்ள மோசமான சாக்கடையான கொள்கைகள் அவங்களது. நம்மளது முழுக்க பியூரிஃபை கொள்கை. நம்மளது அக்கீதா பியூரிஃபை, சுத்தமாக இருக்கிறது. அந்த சுத்தமாக இருக்கிற அந்த காற்றை நம்மை சுவாசிக்க செய்திருக்கிறான் அல்லாஹ். அதற்கு நன்றி செலுத்தி கொண்டு வாழ வேண்டும், வாழ்ந்து பழக ஆரம்பிக்க வேண்டும். நம்மிடத்தில் இருக்க பெருமைகள்லாம் தூக்கி குப்பையில் போட்டுடணும். நான் பரம்பரையாக இருக்கிறேன், அப்படியா இருக்கிறேன், இப்படியா இருக்கிறேன். நான் டெய்லி படிக்கணும். முதல்ல டெய்லி அல்லாஹ் யாரும் படிக்கணும், டெய்லி ரசூலுல்லாஹ் யாரும் படிக்கணும், டெய்லி நடைமுறைப்படுத்தணும், டெய்லி என்னை அழைத்து கொள்ள வேண்டும், அடுத்த நாள் அழைத்து கொண்டே இருக்க வேண்டும். இந்த பொறுப்பை நாம் எல்லாம் எடுக்க வேண்டும். குறிப்பாக தொழுகக்கூடியவர்கள் எடுக்க வேண்டியது. ஜும்மா கடைசியாக வர்றவங்க தேவையில்லை, கடைசியாக தொழுதுட்டு வர்றவங்களுக்கெல்லாம் கிடையாது இந்த பாயிண்ட்டு. குறைஞ்சபட்சம் 5 வேளை தொழக்கூடிய 10 பேர்களுக்கு கண்டிப்பாக இந்த அடிப்படை விஷயங்கள் தேவை. அதைத்தான் அல்லாஹ்வும் தூதரும் ஏவுகிறார்கள். அந்த அடிப்படையில் வாழ வேண்டும். அதற்காக நாம் அனைவரும் துஆ செய்ய வேண்டும். அந்த நல்ல பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்த அருள்வானாக. ஆகிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வலாக்கிபத்துல் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மாயின். அம்மா பாத். நம்முடைய ஊரில் இந்த பேட்டையில் சில சகோதரர்களுக்கு விபத்து ஏற்பட்டிருக்குது, ஆக்சிடெண்ட்டு. அதற்காக மருத்துவ செலவுக்காக அவர்கள் நம்மள்கிட்ட ரிக்வஸ்ட் கொடுத்துருக்காங்க. அதற்காக நம்முடைய பக்கெட் வருதில்ல பள்ளிவாசல் நிதிக்காக, அந்த வாளியிலேயே அந்த மருத்துவ செலவுக்கான பணத்தையும் அதிலே போட்டு விடுங்கள் இன்ஷா அல்லாஹ். யாரெல்லாம் அல்லாஹ்வுக்காக உதவி செய்கிறோமோ அல்லாஹ் நமக்கு உதவி செய்வான். தர்ம குணம்னு நம்மகிட்ட நிறையா இருக்குது, அதெல்லாம் மாற்றுக்கிறது அல்ஹம்துலில்லாஹ். அதெல்லாம் எந்த குறையும் சொல்ல முடியாது. கொடுப்பது, வாங்குவது, பக்ரீத்தில் ஆடு அறுப்பது, கஞ்சிக்காக பணம் கொடுப்பது, இதெல்லாம் எந்த குறையும் கிடையாது. நல்லா சூப்பராக போயிட்டுருக்குது. ஏன்னா அந்த அடிப்படையில் அவங்களுக்கு உதவி செய்யுங்க. அதோடு சேர்த்து மார்க்க விஷயங்களில் நம்ம ரெண்டையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி செய்யும் பொழுது இன்னும் அதிகமான தகுதிகளை நமக்கு அல்லாஹ் தந்து இந்த உலகத்தையும் சிறப்பாக வாழ வைப்பான். பொருளாதாரம் இருக்கிறது நம்ம இடத்துல. அல்லாஹ்வுக்காக குர்பானி கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம்லாம் இருக்கிறது. நோன்பு வைக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறது. எல்லாருக்கும் தர்மம் கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறது. யாருக்கும் தெரியாமல் ஹதியா கொடுக்க வேண்டும், இதெல்லாம் நிறையா இருக்குது. அதெல்லாம் எந்த குறையும் நம்ம சமுதாயத்துக்கு கிடையாது. அதே நேரத்தில் இந்த விஷயத்தில் தான் நாம் கொஞ்சம் அலட்சியமாக இருக்கிறோம். அதற்காக முதல் உரையில் உணர்த்தப்பட்டிருக்கிறது. என்ன அலட்சியமாக நம்ம இருக்கிறோம், எப்படி தெளிவு பெற வேண்டும் என்ற விஷயத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த சொல்லப்பட்ட விஷயங்களை சிந்தித்து பார்த்து நடைமுறைப்படுத்தக்கூடிய பாக்கியத்தை வளர்கமாக எனக்கு உங்களுக்கும் தந்த அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். ஷஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ், ஷஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ்.